ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோஸ் ஒயர் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாடலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த இயர் நான் என்னென்ன மாடல் போட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறத வந்து வரிசையாக 1 by 1 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம ஒரு பூஜை கூட டைப்பில் உள்ள ரிட்டன் கிஃப்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 15 டேஸ்க்கு மேலே ஆச்சு. சுத்தமாக டைம் இல்லைங்க. ஏன்னா பிஸியாக ரொம்ப ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போது ரிட்டன் கிஃப்ட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இன்னும் ஒரு 20 டேஸ் தானே இருக்குது. அதனால் வந்து ரொம்ப பிஸியான ஒர்க் போயிட்டுருக்கு. நானும் வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் அது முடியல. இனிமேல் கண்டினியூவாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை எப்போவும் நம்ம சேனலுக்கு கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சரி, இப்போ எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணி டுட்டோரியல் போடுங்க மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு வந்து டுட்டோரியல் போடுறது கொஞ்சம் கஷ்டங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான். எனக்கு அவனை வச்சுட்டு டுட்டோரியல் போடுறது அப்படிங்கிறது இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. பட் ஃப்யூச்சரில் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். நிறைய ஐடியாஸும் இருக்குது. நம்ம எல்லாமே ஃப்யூச்சரில் அதை பார்க்கலாம். இப்போ வந்து இந்த பூஜை கூடையை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த பூஜை பேஸ்கெட் பாருங்கள். இது வந்து நம்ம நார்மலாக பூஜை பேஸ்கெட்டுக்கு பேஸ் போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணணும், அருங்குண ஷேப்பில் வந்து அந்த பேஸ் வந்து நம்ம மேக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிராஸ் கட்டில் வந்து ஒயர் ஜாயின் பண்ணி இந்த கூடையை வந்து ஹைட்டை நம்ம ஏற்றணும். இதுக்கு வந்து நான் மொத்தம் வந்து 7 குமிழ் செட் பண்ணியிருக்கேங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொத்தம் நம்ம பேசிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பூஜை கூடைக்கு 6 ஒயர் கட் பண்ணி அதை 2 சேர்த்து நாட் போட்டு மொத்தம் 3 நாட் மேக் பண்ணி அது வந்து பேஸ் போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி போட்டுட்டு அந்த 3 நாட்டையும் சேர்த்து அந்த ஷேப் கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் இருக்க 7ஆவதாக ஒரு ஒயர் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து 7 குமிழ் இதில் வந்து செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த பேஸ் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்திங்கனாலே உங்களுக்கு புரியும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு பூஜை கூடையை பற்றி தெரியல அப்படின்னா யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது பூஜை கூடை எப்படி போடுறதுன்னு. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்கெட் ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நான் நடுவில் வந்து ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டு அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதை ஃபில் பண்ணுறதுக்காக நெல்லிக்காய் நாட் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மொத்தம் 21 ஒயர் கட் பண்ணிக்கணும் 4 அடியில். அந்த 21 ஒயரு ஒரு லெக்லேயும் வந்து 3 ஒயர் அந்த மாதிரி நம்ம அந்த 21 ஒயரையும் ஜாயின் பண்ணி அதை கிராஸாக போட்டு நம்ம ஹைட்டை வந்து இதில் ஏற்றி இந்த பேஸ்கெட்டை வந்து ஃபினிஷ் பண்ணணும். இந்த கூடைக்கு வந்து பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 7 ஒயர் கட் பண்ணிக்கணுங்க. 5 அடியில் 7 ஒயர் கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லெக்குக்கும் வந்து 3 ஒயர், அது மாதிரி நம்ம 21 ஒயர் 4 அடியில் கட் பண்ணிக்கணுங்க. இதான் இதோட மெஷர்மெண்ட்டு. இந்த பேஸ்கெட்டுக்கு வந்து ஹேண்டில் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். அதாவது 2 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன், முறுக்கு ஹேண்டில். அது அந்த பேஸ்கெட்டுக்கு என்னென்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கனோ அதுக்கேற்ற மாதிரி கலர் பேஸ் பண்ணி நான் போட்டிருக்கேன். அந்த ஹேண்டிலோட மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அடியில் 3 உள் ஒயர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 6 அடியில் 2 ஒயர் அவுட்ரு ஒயர் எடுத்து இதோட ஹேண்டிலை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மொத்தம் நமக்கு 11 பீஸ் ஆர்டர் வந்துச்சு. ஆக்சுவலாக இந்த பேஸ்கெட்லாம் டிஸ்பேட்ச் ஆகிடுச்சு. அது ஒரு 15 டேஸ் ஆச்சு. பட் என்னால் வீடியோஸ் இதை வந்து அப்லோட் பண்ண முடியல, டைம் கிடைக்கல. இனிமேல்ஸ் வந்து கண்டினியூவாக நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோவில் வந்து இந்த பேஸ்கெட்டில் வந்து நம்ம என்னென்ன கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும், இதில் வந்து நம்ம என்னென்ன பொருள் வைக்கலாம் அப்படிங்கிற டெமோவும் காமிச்சிருக்கேன். இப்போ இதோட கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள். எல்லா கலர்லேயுமே நான் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த பேஸ்கெட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், எல்லா கலருமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன பொருள் வைக்கலாம் அப்படிங்கிற டெமோவை நம்ம பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த பேஸ்கெட்டோட ஃபினிஷிங் சைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், ஹைட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு 15 சென்டிமீட்டர் கிட்ட இதோட ஹைட் கிடைக்குது. இதோட டயாமீட்டர் அதாவது விட்டம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு 16 சென்டிமீட்டர் நமக்கு கிடைக்குது. இது வந்து ஒரு அரை ரோலுக்கும் அதிகமாக ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து 2 பேஸ்கெட் போடணும் அப்படின்னா ஒரு ரோலுக்கும் அதிகமான ஒயர் தேவைப்படும். இதில் வந்து ஒரு பெரிய சைஸ் தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் வச்சுமே பாருங்கள், உங்களுக்கு உள்ளே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ப்ளவுஸ் பிட் வைக்க போகிறோம். இப்போ அடுத்து ஒரு ஃப்ரூட்ஸ், ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். என்கிட்ட இப்போ வந்து பொமோகிரானட் தான் இருந்தது, அதனால் அதை நான் வச்சுருக்கேன்.
பனானா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் பேங்கிள்ஸ் வச்சுக்கிறோம். அடுத்து ஃப்ளவர்ஸ் வச்சுக்கலாம். ஃபைனலாக மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் வந்து இதை ஒரு ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கும்போது உங்களுக்கும் ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும். இதை வந்து ரிசீவ் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். உங்களை நல்லா ப்ளஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கும் நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.